ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ இந்த 2026ல் எஸ்எஸ்சியோ இல்லை ஆர்ஆர்பியோ பட் கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நான் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம 26 ஆரம்பிக்கும் போது இந்த தாட் மைண்டில் வந்தாலும் இதை எப்படி நம்ம சாதிக்க போகிறோம், ஒரு ஜாப் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், ஸோ நான் என்னெல்லாம் பண்ணணும், எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்கள் மைண்டில் இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் ஒரு லைவ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கேள்வி டு த பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த வருஷம் என்னால் ஒரு ஜாப் செக்யூர் பண்ண முடியுமா, 2024 ஒரு ஜாப் எடுத்துருவேனா? இந்த கேள்வியை நம்ம டைரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்னா, நம்ம மைண்டில் போகக்கூடிய இந்த கேள்விகள், இது கரெக்டான டைமா? நான் 2026ல் ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இது கரெக்டான டைமான ஒரு கேள்வி. அடுத்து, என் ப்ரிப்பரேஷனுக்கு நான் என்னென்ன சோர்சஸ் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா எதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்ட் லாஸ்ட், இது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க, எப்போவுமே இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ மந்த்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த 4 கேள்விகளை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளால ஜாபை கிளியர் பண்ண முடியுமா இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஸோ கேள்வி, இது கரெக்டான டைமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜான் நடக்குது. ஸோ ஜூலையில் அப்புறம் இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜூனில் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி வரும். பட் ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைன் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் நமக்கு நடுவில் டைம் இருக்குது. இந்த 6 மந்த்ஸ்ன்றது ஒரு நல்ல சஃபிஷியன்ட் டைம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த 6 மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் கிளியர் பண்ணுற எல்லாருமே போட்டிருப்பாங்க. எல்லாருமே இந்த 6 மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் நான்லாம் பார்க்க 2 வருஷம் ஒருத்தவங்க கிளியர் பண்ணாங்க, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிப்பாங்க, விடுவாங்க, ஆரம்பிப்பாங்க, விடுவாங்க. இந்த 6 மாசத்துல இடைவிடாமல் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதை போஸ்ட்போன் பண்ணி அது 2-3 வருஷத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அப்போ ஒரு 6 மந்த்ஸ் இந்த டைமை யாரெல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களோ, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஆன் ஆஃப் போகாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம். ஸோ கரெக்டான டைமில் தான் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி எஸ். ரெண்டாவது கேள்வி, நமக்கு என்னென்ன சோர்சஸ் தேவை? ஸோ எனக்கு என்ன சோர்சஸ் தேவை அப்படின்றத நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்கன்றத ஆன்சர் பண்ணும். ஸோ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒன்று செல்ஃப் ப்ரிப்பரேஷன், இன்னொன்று கைடட் ப்ரிப்பரேஷன். ஸோ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி சோர்சஸ் எடுக்கணும், கைடட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எப்படி சோர்சஸ் எடுக்கணும், இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன்னா டப்புன்னு ஒரு புக் எடுத்து திறந்து படித்து அதுலேருந்து நான் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன், இது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கிடையாது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட தான் எப்போவுமே படிக்கணும். நீங்கள் ரெக்கார்டரில் படிக்கிறீங்களோ, ஆன்லைன் போகிறீங்களோ, ஆஃப்லைன் போகிறீங்களோ, பட் ஒரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து அதை டீச் பண்ணணும். ஏன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எப்படி பார்க்கணும், எப்படி படிக்கணுன்றத அந்த ஃபேக்கல்ட்டி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்களா உங்கள் எஃபர்ட்டில் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது அது ஆகும். ஸோ காலேஜ்லேயும் நமக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் படித்தோம், ஆனால் யாருமே புக் எடுத்து படிக்கல. புக்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபேக்கல்ட்டி தான் வந்து டீச் பண்ணாங்க. ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணாலும் மினிமம் நீங்கள் ஒரு ரெக்கார்டட் கோர்சஸாவது வாங்கி வச்சிருக்கணும், இல்லை ரெக்கார்டட் வீடியோஸாவது, இல்லை யூடியூப் வீடியோஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபேக்கல்ட்டி மஸ்ட். அடுத்து உங்களுக்கு யூடியூப் சோர்சஸ் தெரியணும். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வரீங்க, எஸ்எஸ்சியா என்னென்ன யூடியூப் சோர்சஸ் இருக்குது, ஆர்ஆர்பியா என்னென்ன யூடியூப் சோர்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைல் பண்ணி வச்சுருக்கணும். மூணாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். என்னோட ஒப்பீனியனில் பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அகைன் அது ஒரு கடல் மாதிரி தான், எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே கரெக்டான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். பெஸ்ட்டுன்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, பட் கரெக்டான கரண்ட் அஃபேர்ஸா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எக்ஸாம் ஓரியன்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசைஸாக கொடுக்குறாங்களோ அது நமக்கு கரெக்டான கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் எந்த சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த சோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணோன்னா நீங்கள் எந்த சோர்ஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது, நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஒரு 4-5 பேர் நான் சொல்கிறேன். இண்டோலோகஸ்னு ஒன்று இருக்கும், அஃபேர்ஸ் கிளவுட்னு ஒன்று இருக்கும், ஸ்டடி ஐக்யூன்னு ஒரு சேனல் இருக்கும். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், பட் இது ஒரு யூபிஎஸ்சி லெவலில் இருக்கும். இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். கிளியர் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுக்காக இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சோர்சஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்லையும்
எவ்ரி வீக்கெண்டு யூடியூப்ல ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் செஷன்ஸ் போவோம். அந்த போகக்கூடிய லைவ் செஷன்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து எங்களோட டெலகிராம் சேனல்ல நாங்க ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரிசைஸா என்ன தேவையோ அது வரைக்கும் நாங்க குடுத்துருப்போம். ஆனா, எப்பவுமே இந்த அண்டர் த ஸ்கை மாரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நான் படிப்பேன் அப்படின்றத மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே. ரொம்ப ப்ரிசைஸா என்ன எக்ஸாம்க்கு தேவையோ அது மட்டும் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் சொல்லியிருக்க இந்த ரிசோர்ஸஸ்ல ஏதோ ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்டடி ஐக்கு மட்டும் நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா இது ரொம்ப ஓவர்டூவா இருக்கும். அடுத்து புக்ஸ். ஸோ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அடுத்து எனக்கு என்னெல்லாம் புக்ஸ் தேவை? ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் லூசன்ட் ஒண்ணு இருக்கும், அரிஹந்த் ஒண்ணு இருக்கும். பட் ப்ரிடாமினன்ட்லி எல்லாருமே லூசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப நல்ல புக் லூசன்ட். ஸோ லூசன்ட் புக்கை நீங்க ஜிஎஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். சயின்ஸ் வரும்போது அரிஹந்த் சைடில் நீங்க போறது பெட்டர். லூசன்ட்டும் நல்லா இருக்கும், அரிஹந்தும் நல்லா இருக்கும். நீங்க பெட்டர் ஒரு தடவை அரிஹந்தும் பார்த்துட்டு போகலாம். ஸோ என்ன கேட்டேன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துல எந்த புக் வேணா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சயின்ஸ் தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்குமே நீங்க லூசன்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து மேக்ஸ். மேக்ஸுக்கு கான்செப்ட் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு புக் வந்து கிடையாது. அப்படி ஒரு புக் இருந்தாலும் அதை வச்சு உங்களால படிச்சு கத்துக்க முடியாது. மேக்ஸ் என்னைக்குமே ஃபேக்கல்டி கீழ மட்டும்தான் கத்துக்க முடியும். அப்போ மேக்ஸ் இந்த இடத்துல நாங்க கொடுக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே பிவைக்யூ புக்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி இருக்கக்கூடிய புக்ஸ். இந்த புக்ஸ்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஸ்பீடுன்றது இன்க்ரீஸ் ஆகும். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ மேக்ஸ்க்கு என்ன புக் ப்ரிஃபர் பண்ணலாம்னா பினக்கல் போகலாம், கிரண் போகலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்க கிரண் போறது பெஸ்ட். மேக்ஸ்க்கு எப்பவுமே கிரண் பெஸ்ட். ஏன்னா அவங்க கொஞ்சம் டைப் வைஸா செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கிரண்றது ரொம்ப நல்லா இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ்ல அதே மாதிரி நீங்க பிவைக்கு சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா பினக்கல் எடுக்கிறது பெஸ்ட். கிரண் அவ்வளவா நல்லா இருக்காது. வொக்காப் புக்கு வந்து நீங்க பிளாக் புக் யூஸ் பண்ணலாம். பிளாக் புக் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் புக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல கொடுத்த இந்த வொக்காப் புக். ஸோ பிளாக் புக்கு வொக்காப் புக்கு என்ன டிஃபரன்ஸ்னா பிளாக் புக்கில் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வொக்காப் புக்கில் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ பிளாக் புக்கும் சரி வொக்காப் புக்கும் சரி ரெண்டுமே பிவைக்கு பேஸ் பண்ண புக்ஸ் தான். ஆனால் வொக்காப் புக்கில் என்ன நாங்கள் ஒரு ஸ்டெப் போயிருப்போம்னா இதில் ரூட் வேர்ட்ஸ் வச்சு எப்படி படிக்கலான்ற ரூட் வேர்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாகவும் நாங்கள் வச்சுருப்போம். அதே மாதிரி இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்குமே நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். மொத்தம் 4800 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். இந்த 4800 வேர்ட்ஸையும் நாங்கள் டெஸ்ட் சீரிஸாக கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதையே நீங்கள் டெஸ்ட் எடுத்தும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த வொக்காப் புக்கில் வாங்கினீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ், இப்போ பிளாக் புக்கு லெட்ஸே நீங்கள் 2025 எடிஷன் வாங்குறீங்க. 2026 எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் இந்த புக்கை தூக்கி போட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய புது எடிஷன் தான் வாங்கணும். ஆனால் இந்த வொக்காப் புக்கில் என்ன பண்ணியிருப்போம்னா நீங்கள் எங்கள் ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடும். இந்த கோர்ஸில் என்ன பண்ணுவோன்னா இப்போ 2025 முடிஞ்சிச்சா அதில் இருக்கக்கூடிய எல்லா வொக்காபும் நாங்கள் கலெக்ட் பண்ணி எதெல்லாம் பிவைக்குள்ள இல்லாமல் இருக்குதோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணி பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ யாரெல்லாம் போன வருஷம் எங்ககிட்ட வொக்காப் புக் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைச்சிடும். அது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுட்டு அவங்க படிச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் புது புக் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ரீசனிங் மறுபடியும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பினக்கலும் எடுக்கலாம், கிரணும் எடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் புக் ஒன்று இருக்குது, ஆலிபோர்டு இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது டெஸ்ட் புக்கு. ஏன்னா ஆலிபோர்டு வந்து குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் ஆலிபோர்டை விட டெஸ்ட் புக்ன்றது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ என்றைக்குமே பாருங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு இந்த புக்ஸ்ன்றது யூஸ் ஆகும். நீங்கள் கான்செப்ட்ஸ் கற்றுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அந்த புக்குக்குள்ளே போகிறது ஓவர்டுவாக இருக்கும். ஓகே. ஸோ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்டேருந்து படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்போட ரெக்கார்டட் கோர்சஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப்போட ரெக்கார்டட் கோர்சஸில் கம்ப்ளீட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸும் அதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மொதல் விஷயம், இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் வந்து நான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மேக்ஸ் வந்து நவீன் சார் பண்ணியிருப்பாரு. ஜிஎஸ்ன்றது ஸ்ரீராம் சாரும் கார்த்திக் சாரும் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ்க்கு வந்து 3 ஃபேக்கல்ட்டி கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான் இந்த கோர்ஸ்ன்றதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லா லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். 2025 நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. 2025 நிறைய பேட்டர்னை மாற்றிருச்சு. கேட்கக்கூடிய விதங்கள் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா எஸ்எஸ்சினா இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் நம்மளோட கோர்சஸ் டிசைனாக இருந்தது. ஸோ அதை பார்த்தா இந்த எஸ்எஸ்சின்றது ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும்னு இருந்துச்சு. இப்போ எப்படி வேணால் கேட்கலான்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்டையர் கோர்ஸை நம்ம ரீடிசைன் பண்ணியிருக்கோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே, இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் நல்லா ரீச் ஆகணுன்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லா டாபிக் வைஸ்லையும் இருக்கக்கூடியதுக்கு நாங்கள் டெஸ்ட் சீரீஸ்ன்றது கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். அரௌண்ட் 10,000+ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்துடும், எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து. இதில் உங்களுக்கு மேக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7,000+ கொஷின்ஸ் இருக்கும். இப்போ பெர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதில் இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் வரும். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நாங்கள் வீடியோ ரெக்கார்டிங்காக கொடுத்துருவோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங் முடித்த உடனே நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கான 10,000+ டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து இந்த படிக்கக்கூடிய வீடியோஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போது என்ன இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கோர்ஸில் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அது ஒரு பெரிய தலைவலி. 1 மணி நேரம் நம்ம வீடியோ பார்க்குறோன்னா 2 மணி நேரம் ஆகிடும். பாஸ் பண்ணிவிட்டு அங்கே என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களோ அதை நம்ம மறுபடியும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்டபிள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் எல்லா செஷனோடது. அதாவது இப்போ பிபிடிஸாக போட்டிருக்காங்க, 200 ஸ்லைட்ஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். பிபிடி போட்டு 200 ஸ்லைட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 20 பேஜஸில் A4 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி நாங்கள் கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஃபேக்கல்ட்டி என்ன பிபிடி யூஸ் பண்ணுறாங்களோ அது உங்கள் கையில் பிரிண்டடாகவே வச்சுருக்கலாம். அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம், நீங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கலாம். அவங்க நடத்தும் போது என்னென்ன மாதிரிலாம் எழுதி போகிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும். பட் அவங்க பிபிடியில் இருக்கக்கூடியது இமேஜாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது உங்களோட பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அப்போ 1 மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 hour 10 இல்லைனா 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு டிராஸ்டிக்காக டைம் சேவ் ஆகும். அடுத்து பிவைக்யூ டெஸ்ட் சீரிஸ் வித் வீடியோ சொல்யூஷன்ஸ். ஸோ 2024 அப்புறம் 2025 இந்த 2 வருஷத்தோட டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதோட வீடியோ சொல்யூஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 2025 நடந்ததோட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸாக ஸ்பிட் பண்ணி அதோட டெஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 1 monthல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிக்கும் போது, இதோட சிலபஸ்லாம் முடிக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்போவுமே அந்த பிவைக்யூ டெஸ்ட் சீரிஸ்ன்றது நமக்கு மஸ்ட். இப்போ பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் அதில் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து பிவைக்யூ பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது. ஸோ அந்த பிவைக்யூவை கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இந்த சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப் போகிறதுக்கு டாபிக் வைஸாக செக்ஷனலாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக உங்களுக்கு 5,000 கொஷின்ஸ் வந்துடும். இப்போ பெர்சன்டேஜ்ன்ற டாப்பிக்கில் நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி மேக்ஸ்ன்ற செக்ஷனில் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு செக்ஷனல் மார்க் கொடுத்துருவோம். அப்புறம் என்டையராக ஒரு ஃபுல் சப்ஜெக்ட், இப்போ எஸ்எஸ்சினா ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் செட்டாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். இது டோட்டலாக ஒரு 5,000 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம ரெக்கார்டட் கோர்சஸோட பெனிஃபிட்ஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம டிஎஸ்சி அகாடமி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கைடட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வருவோம். சரி, செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்க. நான் வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண விரும்பலை, எனக்கு கரெக்டாக எதை என்னன்னைக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கைடட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரலாம். ஸோ கைடட் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸு, இன்னொன்று ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் இன்ஸ்டியூட்ஸ் இருப்பாங்க. ஸோ இது 2த்துல நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ண போகிறீங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப்லைனாக நாங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் படிக்கணும். அண்ட் இப்போ ஆஃப்லைன் போகிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் நீங்கள் டப்புன்னு கேட்டு வாங்கிக்கலாம். அதோட இன்னொரு பெஸ்ட் விஷயம், அங்கே உங்களுக்கு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். லைக் மைண்டட் பீப்புளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி போய் படிக்கிறதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியம், அது எந்த இன்ஸ்டியூட்ன்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் போங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெமோ கிளாஸஸ் கேளுங்க. டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு 2வது இன்ஸ்டியூட்டை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு, அது நல்ல இன்ஸ்டியூட்டு, அங்கே நல்லா தான் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஃபேக்கல்ட்டி டீம் இருக்காங்கன்னா, ரொம்ப முக்கியம் அதான், நல்ல ஃபேக்கல்ட்டி டீம் இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம். இல்லை என் பக்கத்தில் இருக்கிறதுல எதுவுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை, ஆனால் வேற ஒரு இடத்துல நல்லாவே சொல்லித்தராங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ரிமோட் வில்லேஜில் இருந்தாலும் இப்போ நமக்கு நெட் ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போகலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம சொல்லும்போது அகைன் நம்ம சொன்ன மாதிரி நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் லைவ் பேட்ச் அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து A to Z எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி லைவ் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லைவ் பேட்ச் உங்களுக்கு என்னெல்லாம் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ்
இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து, ஏன்னா இப்போ நமக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கனால, ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கிட்டு போற மாரி தான் இந்த லைவ் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில வந்து இப்போதைக்கு ஜிஎஸ்ன்றத நாங்க ரெக்கார்டட் கோர்ஸஸா உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருவோம். ஸோ ஜிஎஸ் வந்து இப்போ லைவா இல்லாம ரெக்கார்டட் கோர்ஸஸா உங்களுக்கு வந்துரும். பாக்கி இருக்கக்கூடிய மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இது 3மே உங்களுக்கு லைவ் கிளாஸஸா வந்துரும். அது மட்டும் இல்லாம, இப்போ முடிக்கக்கூடிய டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ்ன்றது வந்துரும். இப்போ நீங்க முடிக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸஸ்ல கான்செப்ட் முடிச்சிடுறீங்க, இல்ல ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா, அத பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாரி அந்த 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஆனா, இந்த கொஸ்டின்ஸ நீங்க எப்ப சால்வ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மென்டார் வந்து ஒரு லைவ் செஷன் வைப்பாங்க. அதுல நீங்க இன்னைக்கு இந்த டாபிக் தான் சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க 2, 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியும் காமிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள சால்வ் பண்ணவும் வச்சுருவாங்க. ஸோ அதனால இந்த 10,000 கொஸ்டின்ஸ உங்கள சால்வ் பண்ண வச்சுருவோம். அப்புறம் இந்த சிலபஸ் முடிஞ்சிச்சு. இந்த 10,000 கொஸ்டின் முடிஞ்சிச்சுன்னா, அப்புறம் உங்களுக்கு ஒரு 5,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு குடுத்துருவோம். அதே மாரி இதுக்கு சொன்ன மாரி பிரிண்டபிள் பிடிஎஃப்பும் குடுத்துருவோம். நீங்க ஒரு லைவ் செஷன் வந்து உட்கார போறீங்க. அந்த லைவ்ல ஃபேக்கல்டி எடுக்க போற பிபிடி உங்களுக்கு கூட முன்னாடியே இருக்கும். எப்பவுமே செஷன் முடிஞ்ச உடனே அந்த பிடிஎஃப் கேட்பாங்க. முன்னாடியே குடுத்துருவோம். அத நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு உட்காந்துக்கலாம். அப்ப அவரு அந்த இடத்துல என்ன நோட்ஸ் இப்படி கையில எழுதுறாரோ, அத மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும். பாக்கி அந்த பிபிடில இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட பிரிண்டடா கையில வரும். இப்ப அடுத்த கேள்வி. வேர் அண்ட் ஹவ் லாங் ஷுட் ஐ பிராக்டிஸ்? எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும்? எங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்? முதல் விஷயம், எங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா பிவைக்யூ தான். 2026லயும் பிவைக்யூ பிராக்டிஸ் ரெலவென்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே ரெலவென்ட்டா தான் இருக்குது. ஏன்னா 2025ல கேட்ட 70% கொஸ்டின்ஸ் பிவைக்யூ பேஸ் பண்ணி தான் வந்தது. ஆனா ஏன் எல்லாரும் அத ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா, அது 70%ல கிடையாது. அடுத்து இருக்க 30%ல இருந்துச்சு. நார்மலா இந்த 30% கொஸ்டின்ஸ் வந்து நம்மனால ஆன்சர் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். ஒரு ஈஸி டு மாடரேட்டா தான் இருக்கும். ஆனா இந்த 30 கொஸ்டின்ல தான் கையே வச்சாங்க. இது டோட்டலா டிஃபரண்டா வந்தது. இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் தாண்டி கொஞ்சம் டிஃபரண்டா வந்தது. இப்ப கான்செப்ட்ஸ வச்சு அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணல. எஸ்எஸ்சினாலே இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு போனனால, அந்த 30 கொஸ்டின்ஸ்ல 30% கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த 30% கொஸ்டின்ஸ கான்சன்ட்ரேட் பண்றது முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 70% நம்ம முடிச்சிடணும். ஸோ பிவைக்யூ பேஸ் பண்ணி நீங்க உங்க பிரிப்பரேஷன்ஸ ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பிவைக்யூ தாண்டி போகலாம். சரி, இப்ப நான் பிவைக்யூ முடிச்சுட்டு அப்ப பிவைக்யூ தாண்டி எங்க போலான்னு கேட்டா, நீங்க டெக்ஸ்ட் புக் வாங்கி இருப்பீங்கல்ல. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க டாபிக் வைஸ், செக்ஷன் வைஸ்ன்னு சொல்லி நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பிவைக்யூ தாண்டினதா இருக்கும். ஓகே. எவ்வளவு நாள் நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணணும்? இப்ப நம்ம வந்து இந்த சிலபஸ முடிக்கிறதுக்கு தோராயமா சொல்லணும்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆவது ஆகும். தோராயமா ஒரு 4 மந்த்ஸ் ஆகும். ஜனவரில ஆரம்பிச்சீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மிட்ல கூட நம்ம முடிச்சலாம். மே எண்ட் இல்ல மே மிட்ல முடிச்சலாம். மோஸ்ட்லி மே ஸ்டார்ட்டிங் கூட முடிக்க பாருங்க. அப்படி முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆவது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிவைக்யூ பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு மினிமம் 2 மந்த்ஸ் ஆவது பிவைக்யூ பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்ப எப்படியும் அந்த ஜூன், ஜூலை வந்துரும். அந்த ஜூன், ஜூலை வந்துட்டாலே உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சு, அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஸோ ஜூலைலேருந்து அந்த எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி கண்டிப்பா ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு 2 மந்த்ஸ் ஆவது நீங்க பிவைக்யூ பிராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். இப்ப இந்த சொல்றேன் பாருங்க, இதுல நீங்க எக்காரணத்த கொண்டும் பிரேக் எடுக்காம, கேப் விடாம கன்சிஸ்டன்ட்டா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் நான் சொல்றது நடக்கும். நெக்ஸ்ட், எவ்வளோ மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்? இது எல்லாரும் சொன்னதா இதுவரைக்கும் எனக்கு இந்த பேட்டர்ன் மாறல. கண்டிப்பா 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிரிப்பேர் பண்ணணும். லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிப்பேர் பண்ணணும். சில நேரம் கேட்பாங்க, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வருதே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அஃப்கோர்ஸ் வருது. இப்ப அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நான் பிரிப்பேர் பண்ணணும்னா, அந்த பிரிப்பரேஷன் என்னோட மொத்த பிரிப்பரேஷன சேர்த்து பாதிக்கும். இங்கிலீஷ், மேத்ஸ், ஜிஎஸ்ல மத்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கும். ஸோ நமக்கு அதிகமா எங்கேருந்து கேள்வி வருது? 90% எங்கேருந்து கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் 1 இயர்ல தான் கேள்வி வரும். ஸோ எக்ஸாம்ல இருந்து லாஸ்ட் 1 இயர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல இருந்து லாஸ்ட் 1 இயர் தானே கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எக்ஸாம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். அதுலேருந்து நம்ம லாஸ்ட் 1 இயர் போகலாம். இது ஒரு தப்பான அப்ரோச். கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப ஜனவரி மந்த் இருக்கீங்களா? ஜான் மந்த்த முடிச்சிடுங்க.
அப்படியே ஃபெப் ஒரு மந்த்தாக முடிச்சுக்கிட்டே போங்க. உங்களுக்கு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருதுன்னு வச்சுப்போம். ஆகஸ்ட் எக்ஸாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் தானே. இப்போ நீங்கள் ஜான்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா, அப்போ ஜானுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் இது மொத்தமாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பைல் அப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் மினிட்ல அது ரொம்ப பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். ஸோ அந்தந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ முடிச்சிருங்க. அந்தந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்பப்போ முடிச்சிருங்க. எப்பவுமே வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை டெடிகேட்டடாக உட்காந்து படிங்க. ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு மேகசின் இல்லை பிடிஎஃப்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிக்கலாம். ஓகே. ஸோ கேள்வி, இந்த கேள்வி ஃபியூச்சரில் எப்படி வந்தாலும் சரி 1 இயர் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். 1 இயருக்கு தாண்டி போகிறது சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா உங்களோட மற்ற ப்ரிப்பரேஷனை அது வந்து பாதிக்கும். இப்போ ஸோ நம்ம லைவ் கிளாஸஸ், ஸோ இப்போ நம்ம கேட்டக்கான இந்த கேள்விகள் எல்லாத்துக்கான ஆன்சர்ன்றது வந்துருச்சு. அப்போ இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை இது நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களால் ஜாப் கண்டிப்பாக செக்யூர் பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்து என் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன். இந்த 2020க்கான ப்ரிப்பரேஷன் நான் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பட் எனக்கு கண்டிப்பாக யாராவது கைட் பண்ணால் நல்லா இருக்கும். டெய்லி என்ன டாபிக் படிக்கணும், யாராவது ஒருத்தவங்க கிளாஸ் கரெக்டாக எடுத்தாங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்போட லைவ் கிளாஸஸ்ன்றது நான் இங்கே சொல்லியிருக்கல, இந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஜான் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஜான் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட டைமிங்ஸ் என்னன்னா, கிளாஸஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே இருக்கும். ஸோ வீக்லி 6 டேஸ் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஜூன் ஜூலையில் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அப்போ ரொம்ப சீக்கிரமாக நம்ம சிலபஸை முடிக்கணும். ஸோ அதனால் மண்டே டு சாட்டர்டே நமக்கு கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM வந்து இங்கிலீஷ் இல்லைனா மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 8 PM to 9:30 வந்து நீங்கள் ஜிஎஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ் வந்து நம்ம ரெக்கார்டிங் தான் கொடுக்குறோம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கணும்ல. அப்போ ஈவினிங் டைமை நம்ம ஜிஎஸ் வச்சுப்போம். ஸோ அதையும் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். என்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றது ஜிஎஸ்க்கு நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். எந்த வீடியோஸ் பார்க்கணும், எந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கெடியூலில் ஜிஎஸ் இல்லாமல் ரீசனிங் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணிடுவோம். அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ ஈவினிங்கும் நாங்களே ஸ்கெடியூல் பண்ணிடுவோம். அதில் ஜிஎஸ்க்கு ரெக்கார்டட் இருக்கும், ரீசனிங்க்கு வந்து லைவ் செஷன்ஸ் வரும். அதே மாதிரி வீக்லி ஸ்கெடியூல் அண்ட் டெய்லி டார்கெட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு மென்டார் சப்போர்ட் கொடுப்போம். இந்த மென்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மந்த்லி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதோட ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு டேட்டான்றது கொடுத்துருவாங்க. ஸோ மென்டார் செஷன் உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு 2 to 3 PM போகும். இப்போ மார்னிங் 10 to 1 PM வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான லைவ் செஷன்ஸ் போகுதுல. அப்போ அது முடிஞ்சோடனே ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் செட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டு என்னென்ன டைப் சால்வ் பண்ண போகிறீங்களோ அதில் அவங்களே சாம்பிளுக்கு 2-3 கொஷின் சால்வ் பண்ணி காமிச்சிருவாங்க. இப்படி தான் சால்வ் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் உங்களை சால்வ் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி ஸோ ஈச் டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனே மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான லைவ் செஷன் வந்து 2 PM 3 PM போகும். அதே மாதிரி ஜிஎஸ் அண்ட் ரீசனிங்கான அந்த மென்டார் செஷன்ன்றது 8 PM to 9 PM உங்களுக்கு போகும். ஈச் டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனே 8 PM to 9 PM போகும். ஸோ 8 PM to 9 PM நீங்கள் யோசிக்கலாம், அதான் நமக்கு ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் போகுதுன்னா, ஸோ ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் போகும். ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது மென்டார் செஷனாக வந்துடும். அந்த மென்டார் செஷனை நீங்கள் என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான மென்டார் செஷன், அந்த டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கான செஷனாக உங்களுக்கு போட்டுருவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்போட ரெக்கார்டட் கோர்சஸோ இல்லை லைவ் கிளாஸஸ்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது பார்த்துருவோம். ஸோ ரெக்கார்டட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் இது டைப்போ, இது 1299 வரும். 1299 உங்களுக்கு வரும். 3 years வேலிடிட்டியில் இருக்கும். அண்டு நாளைக்கு 6th நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குது. இது ஆல்ரெடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நாளையோடு இது முடியுது. ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் இது பண்ணணும்னா TACNW26 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26% இதில் ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்டட் கோர்சஸை. இல்லை நான் லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக லைவ் கோர்சஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 8499 வரும். இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். பட் இப்போ நாங்கள் ஆஃபருக்காக இதை 5499க்கு கொடுக்குறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம ஜிஎஸ் வந்து ரெக்கார்டடாக கொடுத்துறோம். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ 5499 இது வந்து உங்களுக்கு 2 years வேலிடிட்டியில் வரும். உங்களுக்கு 2 years இதுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி இதை வந்து இந்த 8499 5499க்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு TAC லைவ்
26 அப்படின்ற இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எங்கள் டெலகிராம் சேனல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9962997285. இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ வெப்சைட்ன்றது tsacademy.in www.tsacademy.in போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா நம்மளோட கோர்சஸ் இங்கே இருக்கும். இதில் வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸையும் இங்கே காட்டும். இப்போ நீங்கள் ரெக்கார்டட் கோர்சஸ் போக போகிறீங்கன்னா ரெக்கார்டட் கோர்சஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் போக போகிறீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி லைவ் பேட்ச் 1ன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த ப்ரைஸ் காட்டும். நான் சொன்ன கோட் போட்டிங்கன்னா அது அந்த ஆஃபர் ப்ரைஸை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்கும் டேஷ்போர்ட் மை கோர்சஸ் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸ்டோரில் போனீங்கன்னா எல்லா கோர்சஸும் காட்டும். அதில் நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னா கம்ப்ளீட் கோர்சஸ் வாங்கிடலாம். இல்லை நான் லைவ் பேட்சில் சேர போகிறேங்கன்னா இந்த ஆன்லைன் லைவ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 00 காட்டுது. பட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ப்ரைஸஸ் இருக்கும். அந்த ப்ரைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு நான் சொன்ன கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். நான் சொன்ன காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.